பொது சுகாதாரத்துறை மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் 4வது பன்னாட்டு மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் அப்படின்றவங்க சாதாரணமானவங்க இல்லை. எந்த மருத்துவத்துறையுடைய நல்வாழ்வு தாய் சேய் நலம் மற்றும் நல்வாழ்வுத்துறையினுடைய எந்த வேலையுமே சமரசம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படின்னா கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் தான். ஏன்னா அவங்க தான் விளிம்பு நிலையிலிருந்து வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க. அரசு பள்ளியில் படித்து அரசு பள்ளியிலேயே பயிற்சி பெற்று மக்களோடு மக்களாக பழகி மக்களின் நாடி துடிப்பை நன்கு உணர்ந்து அவங்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க கிராம சுகாதார செவிலியர், பகுதி சுகாதார செவிலியர், சமுதாய சுகாதார செவிலியர்கள் தான். அப்போது இன்னைக்கு உரியவருக்கு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சையை தரமாக தாமதமின்றி கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் அப்படின்றது மிக இல்லை. அதான் உண்மையான நிலை. தாய் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், தாய் கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவங்களுக்கு நலக்கல்வி கொடுத்து தடுப்பூசிகள், குடற்புழு மாத்திரை, இரத்த சோகையை தடுக்கக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைகளை கொடுத்து ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் கொடுத்து மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாரின் நினைவு மகப்பேறு நிதி உதவி திட்டத்தையும் வழங்கி மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான பேறுகாலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தி மேல் சிகிச்சைக்கும் பரிந்துரைக்கக்கூடியவர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள், பகுதி சுகாதார செவிலியர்கள், சமுதாய சுகாதார செவிலியர்கள். அது மட்டுமில்லை, அவங்களுக்கான சிறு குடும்ப நெறி, குடும்ப நலம், இவங்களை எல்லாத்தையும் நிரந்தரம் தற்காலிக குடும்ப நலத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் அப்படின்றத எல்லாருமே நினைவில் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். பாருங்க, இந்த மக்களோட மக்களாக பழகி மக்களுக்கு சேவை செய்கின்ற காரணத்தினால இந்தியாவிலேயே தமிழ்நாடு தாய் இறப்பு வீதம் 2023-24 43.5, 24-25 39.4 விகிதம் இருந்தது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 80, 23-24 24-25 45 விகிதமாக இருக்கு. ஆனால் தகுதி வாய்ந்த தம்பதியர் பாதுகாப்பு விகிதம் கப்புள் ப்ரொடக்டர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 23-24 54.7 விகிதமும் 24-25 58.4 இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நல்ல பாதுகாப்பாக 50% மேலே நம்ம 60% கிட்ட தகுதி வாய்ந்த தம்பதியரை நல்ல விதமாக பாதுகாத்து வச்சுருக்கோம். நிரந்தர குடும்ப நலம், தற்காலிக குடும்ப நலத்தில் அவங்கள ஈடுபடுத்தி நல்ல விதமாக நம்ம வச்சுருக்கிறோம். தாய் இறப்பு விகிதமும் தகுதி வாய்ந்த தம்பதியர் பாதுகாப்பு விகிதத்தையும் பார்க்கும்போதே தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம பொது சுகாதாரத்துறையில் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் பணிபுரிகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சேய் நலம் அப்படின்னு எடுத்தா பிறந்ததுலேருந்து 19 வயசு வரைக்கும் 16 முறை தடுப்பூசி போட்டு 12 விதமான நோய்களை நம்ம தடுக்கிறோம். நோய் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைக்குடைய தாய்ப்பாலுடைய அவசியம், இணை உணவு, கூடுதல் சத்துணவு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் தாய்மார்களுக்கு நலக்கல்வி கொடுத்து வீட்டில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு, குழந்தைகள் பராமரிப்பு குறித்தும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகளின் வளர்ச்சியத்தையும் முன்னேற்றத்தையும் அவங்கள பராமரித்து அவங்களுக்கு தொடர் சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் அவங்கள பரிந்துரை செய்து தொடர் கவனிப்பு கொடுப்பதும் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள். அதன் காரணமாக 23-24 வருஷத்தில் இது குழந்தையுடைய இறப்பு விகிதம் 11.7 இருந்தது. 24-25 10.9 இந்திய அளவில் 16.75, 24-25 இந்திய அளவில் 16.55 விகிதமாகவும் இருக்குது. சேய் இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில்
இந்த எவ்வளோ இருக்குது, அது பிறப்பு விகிதம், இது இறப்பு விகிதம் சொல்லும்போது 23 24 8.2. அப்போ 8.2 போது நம்ம அதையும் இப்போ என்ன செஞ்சுருக்கோம், 24 25 7.7 ஆக்கியிருக்கிறோம். ஆனால் இந்திய அளவில் 24.5 24.9 இருக்கிறோம். அப்போ சேயிறப்பு விகிதத்திலும் தமிழ்நாடு குறைச்சி முன்னிலை வகிக்கிறோம், மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. தமிழ்நாட்டில் திட்டக்குழு வந்து திட்டக்குழுவும் பொது சுகாதாரத்துறையும் சேர்ந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துல்லியமாக ஆக்கபூர்வமாக செயல்படணும் கிராம சுகாதார செவிலியர்கள் அப்படின்ற நோக்கத்தோட திட்டக்குழுவும் பொது சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருத்துவத்துறை இணைஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்வின் முதல் 1000 நல்நாட்கள்ன்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 5000 நிதி உதவி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடியவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள். அதில் வந்து தாய் நலம், இன்னும் சொல்லப்போனால் முகாம்கள் நடத்தக்கூடிய முகாம்களில் தாய் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், கருவுட்ட தாய்மார்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம், பொது மருத்துவ முகாம்கள், காய்ச்சலுக்கான மருத்துவ முகாம்கள்லாம் வந்து எல்லா முகாம்களையும் முனைப்புடன் செயல்பட்டு மக்களுக்கு நலவாழ்வு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறோம். வளரிளம் பெண் பருவத்தினருக்கு என்ன செய்கிறோம், தோழமையோடு அவங்களோட பழகி அவங்களோடவே நம்ம இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்க, இடை நின்றவங்க, பள்ளி சிறார்கள், கல்லூரிகளுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்கிறோம், வளரிளம் பருவத்தில் அவங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பாலியல் குறித்த விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்குறோம். பாலியல் துன்புறுத்தல் குறித்து விழிப்புணர்வையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அடுத்தது இளம் வயது திருமணம், பாலின சமத்துவம், மாதவிடாய் கால தன் சுத்தம், சுற்றுப்புற சுகாதாரம், உடற்புழு நீக்கம், இரத்த சோகை வராமல் தடுக்கிறது, இரும்பு சத்து மாத்திரை வழங்குதல், தடுப்பூசி வழங்குதல், சிறு குடும்ப நெறி அவங்களுக்கு சொல்லி, மனநலம் அவங்களுக்கு மனநலத்தை காத்து அவங்களுக்கு ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங் கொடுக்குறோம். இது அவங்களுடைய வட்டாரத்திலேயே அவங்களுக்காக கிராம பகுதி சமுதாய சுகாதார செய்யக்கூடிய சிறப்பான பணி அப்படின்றத, பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பணி அப்படின்றத இங்கே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து எபிடமிக் எண்டமிக் பேண்டமிக் சொன்னாவே டெங்கு சிக்கன் குனியா எல்லாம் சொல்கிறோம், எல்லா நோய்களையும் பார்க்குறோம். அப்போது நீரின் மூலம் பரவும் நோய், கொசுவின் மூலம் பரவும் நோய், பறவைகள் மூலம் பரவும் நோய், ரத்தத்தின் மூலம் பரவும் நோய்னு சொல்லிட்டு எல்லா நோய்களுக்கும் நாங்கள் தாய் சேய் நலம் மட்டும் இல்லைங்க, நாங்கள் தொற்று நோய்களையும் கொள்ளை நோய்களையும் தடுக்கக்கூடிய பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை, இளம்பிள்ளைவாதம், டைஃபாய்டு, மலேரியா, யானைக்கால் நோய், சிக்குன்குனியா, டெங்கு, பறவை காய்ச்சல், லெப்டோபைரோசிஸ், HIV எய்ட்ஸ் ஆகிய நோய்களின் தடுப்பு பணிகள் மற்றும் விழிப்புணர்வு பணி, கணக்கெடுத்தல் ஆகிய பணிகளை செஞ்சு துறைக்கு அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம சுகாதார செவிலியர்கள் அத்தோட இல்லை, எவ்வளோ கடமை உணர்வோட பொது சுகாதாரத்துறையில் இயங்குறோம் அப்படின்றது இது ஒரு முன்னுதாரணம். எல்லாமே கிராம குடிநீர் மற்றும் துப்புரவு குழு, மக்கள் நலவாழ்வு குழு, பள்ளி மேலாண்மை குழு, கிராம மேலாண்மை குழு, தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலும் நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்கள்லையும் பங்கேற்று அவர்களுக்கான பொது சுகாதாரத்துறையின் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தல், இந்த வேலைகளையும் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அறிக்கைகள், நாளுக்கு நாள் நம்ம தமிழ்நாடு அப்படின்னா டிஜிட்டலில் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன செய்கிறோம், பிக்மியில் என்ட்ரி போடுறோம், யூவினில் போடுறோம். இன்னைக்கு பாரத பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு செஞ்சிருக்கக்கூடிய SNSP ப்ரோக்ராமில் செப்டம்பர் 17 டிசம்பர் 2 வரைக்கும் சிறப்பாக தாய் சேய் நல பணியை செஞ்சு அதையும் கூகுளில் நம்ம வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து அது இல்லாமல் எந்த அறிக்கையாக இருந்தாலும் கூகுளில் பள்ளி சிறார் நலத்திட்டமா, தடுப்பூசி போடுறோமா, அதுவும் எல்லாமே கூகுளில் போடுறோம். ஆகிய பணிகளை துல்லியமாக செய்யக்கூடியவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் அப்படின்றது மட்டும் இல்லைங்க,
அதோட நம்ம என்ன செய்யறோம், என்குவாஸ் வந்தாலும் சரி, அடுத்தது சிஆர்எம் விசிட் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் முதல்ல நின்று எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சு மக்களுக்கான வந்தவங்களுக்கு வந்த அதிகாரிகளுக்கு நல்ல விதமாக பதிலை கொடுத்து அவங்களை சிறப்பாக மன நிறைவோடு வழி அனுப்பக்கூடிய சிறப்பான பணிகளை செய்யக்கூடியவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள். இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1231 கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்திருக்கிறாரு. அதற்கு முக்கிய காரணமாக இருந்த நமது இயக்குனர் அவர்களுக்கும், NHM MD அவர்களுக்கும், அரசின் கூடுதல் செயலாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.